ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம். அருமையான சம்மர் ஸ்பெஷல் சூப்பராக இருக்குங்க ஹெல்த் ட்ரிங்க். இது ஸ்குவாஷ் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க. உங்களுக்கு எப்பப்போ ஜூஸ் வேணுமோ அப்பப்போ நல்லா இந்த ஜூஸை சேர்த்துட்டு, இந்த ஸ்குவாஷை சேர்த்துட்டு, உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியோ ஐஸ் க்யூப்பை சேர்த்துட்டு, சில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து குடிச்சிங்கன்னா சூப்பரான ஒரு எனர்ஜி ட்ரிங்க். இதை விட வேறு ஒன்றுமே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் கேரட் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், நான் கேரட் நான் ஒரு 1/2 கிலோ அளவு கேரட்டெல்லாம் தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானது ஒரு 400 கிராம் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். 4 லெமன் எடுத்திருக்கேங்க. இந்த புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கணும். அதே சமயம் நல்லா பாருங்கள், 4 இன்ச் அளவுக்கு நல்ல பெரிய துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். 2 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இது அப்படி இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் குக்கரில் கேரட் சேர்த்திருந்தேன் பார்த்தீங்களா, அதில் தண்ணி சேர்த்திக்கிறேன். ஏன்னா கேரட்டை நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டேன். அடுப்பை பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சுட்டு குக்கரை வச்சுருங்க. வச்சு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுட்டு விசில் வரட்டுங்க. ஒரு 3 விசில் வரட்டுங்க. 3 விசில் வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா வெந்துடும் கேரட்டு. அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ஜூஸாக எடுத்துக்கலாம். ஆரஞ்சு ஜூஸாக எடுத்துருங்க. அதே மாதிரி லெமனின் ஜூஸ் எடுத்துருங்க. அதே மாதிரி இஞ்சியும் நல்லா துருவிட்டு ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருங்க. பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே இந்த கேரட்டும் நல்லா வெந்து ஃபுல்லாக ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ப்ரெஷரை ஃபுல்லாக போன பிறகு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கேரட் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. அதில் இருக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கேரட் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், நல்லா சூப்பராக சாஃப்டாக நல்லா வெந்திருக்குது. இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம அப்படியே இருக்கட்டும். நான் சொல்கிறேன் பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டுங்க. இந்த கேரட்டை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி பியூரியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, இந்த தண்ணியில் தான் நம்ம சுகரை சிரப் ரெடி பண்ண போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துருங்க. நான் வானிலை எடுத்திருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த 400 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. அதில் நான் பாருங்கள், சுகருக்கு இருக்கிற அளவுக்கு குவான்டிட்டிக்கு அதே அளவுக்கு தண்ணி இருந்தது. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுன்ட்டு ஒரு 1/4 டம்ளர் போல் மட்டும் சேர்த்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 400 கிராம் தண்ணியை சேர்த்திக்கலாங்க. கரெக்டாக 400 கிராமுக்கு 400 கிராம் தண்ணி சேர்த்திருங்க. சேர்த்துட்டு நல்லா சுகர் கரைஞ்சி வரணும். அதே மாதிரி சுகர் சிரப்பும் நல்லா கொஞ்சம் அந்த பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போதுங்க. ரொம்ப ஹார்டாகலாம் ஆகக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் கேரட் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா ஆற வச்சு மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வேறு எதையுமே சேர்த்துலைங்க. வெறும் கேரட்டு, வேக வச்ச கேரட்டை மட்டும்தான் நான் சேர்த்தி அப்படியே அரைச்சிருக்கேன். நல்லா வெந்த கேரட்டுன்றதுனால நான் தண்ணி எதுவுமே சேர்த்தலை. நல்லா திக்காக பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இந்த சுகர் சிரப்போட இந்த கேரட்டை அரைச்ச பேஸ்ட்டை நல்லா சேர்த்துட்டு கலந்து விடுங்க. நல்லா அப்படியே க்ரீம் பதத்துக்கு நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது இஞ்சி சாறு, அதாவது இஞ்சியை பொடி பொடியாக நான் நறுக்கி மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி சாறு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்திக்கிட்டேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அருமையாக இருக்குங்க. சூப்பராக எனர்ஜி ட்ரிங்க்குங்க. வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் போதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இது 2 ஆரஞ்சு, அதாவது சாத்துக்குடி, 2 சாத்துக்குடி நான் எடுத்து நல்லா சாறு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் ஒரு ஸ்டைனர் வச்சு ஃபுல்லாக வடிகட்டிடுங்க. ஏன்னா அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி லெமனையும் நான் சாறு எடுத்து வச்சுருந்தேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி லெமன் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம். லெமன் வேண்டான்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆரஞ்சு கூட சேர்த்திக்கலாம். ஃபுல்லாக ஆரஞ்சு மட்டும் சேர்த்தி நீங்கள் ஸ்குவாஷ் ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் லெமன் சேர்த்துனீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். நல்லா கலந்து விட்டுருங்க. 1 நிமிஷம் போல் அடுப்புலேயே இருக்கட்டுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேரிங்க. ஒரு 2-3 கொதி வரட்டுங்க, போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறட்டுங்க. ஆறின பிறகு நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு 1 லிட்டர் அளவுக்கு குவான்டிட்டி கிடச்சிச்சுங்க. இது பாட்டில் பத்தலைன்றதுனால இன்னும் கொஞ்சம் சின்ன பாட்டிலில் நான் சேர்த்திருக்கேன். இதை நீங்கள் வெளியவே வச்சுருந்தீங்கனாலும் 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. சப்போஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரியா இருந்தால் 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க.
அருமையாக வீட்டில் இருந்துக்கிற கேரட்டு, ஆரஞ்சு, லெமனை வச்சு சூப்பராக ஜிஞ்சரை வச்சு நல்லா ஹெல்த்தியாக எனர்ஜி ட்ரிங்க்கை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்குவாஷை வந்து ஒரு 2 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். எவ்வளோ அளவுகள் நான் சேர்த்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தாங்க நான் சேர்த்திருக்கேன். அதிகமாக சேர்த்தணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தித்திப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் சேர்த்துன அளவுகள்லேயே நீங்கள் கொஞ்சம் சேர்த்தி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு சுகர் வேணும்னா கூட சுகரை கூட நீங்கள் சுகர் சிரப் ரெடி பண்ணும் போதே நீங்கள் சுகர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் வந்து 400 கிராம் சுகர் தான் சேர்த்திருந்தேன். இப்போ பாருங்கள் இந்த ஜூஸில் வந்து நான் வந்து ஒரு 2 ஐஸ் க்யூப் சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் கூலிங்காக வேணும்னா நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்தி குடிக்கலாங்க. இப்போ தண்ணி வந்து நான் பாருங்கள் 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். உங்கள் முன்னாடியே தான் நான் கலந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். நான் 1/4 டம்ளர் அளவுக்கு ஸ்குவாஷ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்குவாஷை சேர்த்துட்டு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டு எடுத்து குடிச்சு பாருங்கள். சும்மா அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு வெளியே போயிட்டு வந்த உடனே சூட்டை தணிக்கிற மாதிரி சூப்பராக நல்லா ஹெல்த்தியாக இதில் கேரட்டு, ஆரஞ்சு, லெமனு, ஜிஞ்சர் எல்லாமே சேர்த்துருக்கறனால அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்க. நல்லா டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு பொருள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சப்ஜா விதை வந்து நான் ஊற வச்சுருக்கேன். உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய சப்ஜா விதை வந்து நான் ஊற வச்சுருந்தேன். அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க. என்னங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? பாருங்கள், நம்மளுடைய ஸ்குவாஷ் ஒன்று போதுங்க. பாருங்கள், ஃபுட் கலர் எதுவுமே இல்லாமல் சூப்பராக அருமையான கலரில் நம்மளுடைய ஸ்குவாஷ் வீட்டிலே ரெடி பண்ணிடலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்லா எனர்ஜியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூடங்க. பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க, டக்குன்னு போங்க. உடனே நம்ம வீடியோவை பார்த்து சீக்கிரமாக செஞ்சு எனர்ஜி ட்ரிங்க் இந்த சம்மருக்கு நீங்கள் செஞ்சு குடிங்க. அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.